வாலைக்கும் அஸ்ஸலாம். இதனோட பட்டியோட அளவு எடுத்து உங்களுக்கு வெட்டி கொடுத்துட்டார். நீங்கள் இன்னொரு தையல் இதில் போடணும். ஃபுல்லாக ஒரு நார்மல் தையல் போட்டுட்டு இதெல்லாம் தைச்சிட்டு இந்த அளவு தான் எடுத்து கட் பண்ணுவோம். ஆமாம், ப்ளவுஸுக்கு நம்ம தைக்கிற ப்ளவுஸ்லேருந்து எடுத்தால் நமக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. நான் அளவு எடுத்தது அந்த ப்ளவுஸில் இல்லைங்களா, அதில் தான் எடுக்கணும்னு இல்லை. அதில் ஏதாவது நான் இல்லாமல் நீங்கள் எப்போது கட் பண்ணுவீங்க, ஏதாவது சின்ன ஒரு தவறு வந்துடும். அப்போது அந்த பட்டியோட அளவு எடுத்து இது தைக்கும்போது இது சின்னதாக எடுத்துருப்பீங்க, பட்டி பெருசாகிடும். ஒரு நேரம் இது பெருசாக வெட்டிட்டு பட்டி சின்னதாக வெட்டுறீங்க, மாறும் இல்லைங்களா. அதனால் இந்த நம்ம தைக்கிற அளவு ப்ளவுஸே எடுத்துட்டா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இது முடியுங்க. இப்போ நான் உங்கள் ப்ளவுஸ் எடுக்கிறேன் பாருங்கள். ப்ளவுஸ் இப்படி பரவாயில்ல வச்சுட்டு பாயிண்ட் இந்த மார்க் இருக்குது பாருங்கள், மேலேருந்து எடுத்துக்கணும் 3. இது அப்படியே வச்சுட்டு நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்களா பட்டி, அந்த பட்டி அப்படியே அந்த ஷேப்புக்கு மடிச்சுக்கோங்க. இது பின்பாகமா இங்கே கவனிங்களேன், இந்த இடம் இது முன்னாடி இது பின்னாடின்னு வரும். மார்க்கர் கொடுங்கப்போ, மார்க்கர் கொடுங்க. பாருங்கள், இது ஆல்ரெடி எடுத்தாச்சா. அந்த 3 இன்ச்சு கீழேருந்து இது ரெடி பட்டி 3 இன்ச்சு கீழேருந்து தையலுக்கு சேர்க்கணும். அதே 3 இங்கே டவுனாக இருக்கு இல்லையா கீழே, அதே 3 இன்ச்சு தான் பார்த்து எப்பயும் போல் தையலுக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் முன்னாடின்றதுனால. இப்போ இந்த ஷேப்புக்கு வர வைக்கணும். கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக. சப்போஸ் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா இந்த துணி அதுக்காக தான் வேஸ்ட் பீஸு, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. மிஸ்டேக் ஆச்சுன்னா எடுத்து போட்டுடலாம் இல்லைங்களா. இதுவே நல்ல துணியாக இருந்தால் போட முடியாது. அதுக்காக நம்ம கற்றுக்கிறதுக்கு அதுக்கு தான் இந்த வேஸ்ட்டு போடுவேன். இப்போது இது பின்பாகன்றதுக்காக ஒரு அர்த்தம் முடிஞ்சிச்சு. நான் வச்சு கொடுக்க பாருங்கள். முன்னாடி சேரணுங்க, இது முன்னாடி. சரிங்களா. இதை இப்படி வச்சு இப்படி தைச்சிட்டோம். புரிகிற மாதிரி சொல்கிறேனாம்மா, ஓகேவா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்த லைன்லேயே தைச்சிட்டோம். அந்த பாயிண்ட்டோடு தைச்சிட்டு வரணும். தைச்சிட்டு இது முன்னாடி பக்கம் ஃபோல்ட் பண்ணும், மடிச்சுட்டு 2 சேமாக ஓட்டும். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இது வச்சுட்டு இப்படி எடுத்துருக்கோம். சேம் தான். இதை இப்படி மடிச்சுட்டு தைச்சிக்கோங்க. மார்க் வேணால் பண்ணி தரலாம். கேன்வாஸ் வைக்கிறதா நம்ம ஸ்டீஃபன், இது கேன்வாஸ் வச்சா இன்னும் அழகாக தெரியும்ல. அந்த இடத்துல தையல் வைக்க முடியும். கொஞ்சம் நல்லா செய்யுங்க. சரி, படிமணி தையல், அதை படிமணி தையல் வந்து இது வரைக்கும் தாங்க போட முடியுது. இந்த இடத்துல படிமணி தையல் வந்து போட முடியல. சரி, இது முடிங்க. இப்போ நம்ம காலர் வெட்டலாம். நேற்று வந்து சாரீ இல்லைன்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ வந்து வெட்டல. இந்த ஒர்க் அப்படி நின்றுச்சு நேற்று. சரி, இந்த அளவு எடுத்து இந்த கேன்வாஸில் வெட்டணுமா. சென்டரில் மடிச்சுக்கிறேன். ஒரு குண்டூசி கொடுமா. இது வைக்க ஆமாம், இது எடுத்துட்டோம். இது காலருக்காக சப்போஸ் வந்து நீ மறுபடியும் ஒரு நெக்கு வெட்டும் போது இந்த
உனக்கு மறதியாச்சுன்னா இது வந்து யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வைக்க சொன்னேன். ஓகேக்கா. கொடுங்க. இப்போ இதே ப்ளவுஸ் வந்து இன்னொரு ப்ளவுஸ் வெட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எழுதலை, நோட்டில் எழுதலைன்னு வச்சுக்கோங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி என்ன அளவு இருக்குது, நம்ம எந்த மெஷர்மெண்ட் எடுத்தோன்னு தெரிஞ்சு அளவு எடுத்துக்கலாம். இப்படி கழுத்தோட நீளத்தை எடுத்துக்கலாம். இப்போ நீளத்தை எடுத்தால் நம்ம தெரிஞ்ச நீளம் இல்லைன்னு. இப்போ தெரியாமல் நம்ம 6 எடுப்போம், கீழே 7 எடுப்போம். அதனால் இது இருந்தால் நமக்கு நல்லது. போன ப்ளவுஸ் வெட்டி அந்த கேட்லாக் வைங்க பத்திரமா. இப்போ இந்த ப்ளவுஸோட அளவு அப்படியே எடுத்துக்கணும். நான் மடிப்பு எடுக்கிறேன்னா இங்கே மடிப்பு இருக்காப்பா 11. இப்போ இந்த மடிப்பை இங்கே பாருங்கள், இந்த மடிப்பு இங்கே வச்சுட்டு அதே 11 அப்படியே வச்சுக்கணும். ஸ்கெட்ச் இருந்தால் கொடுங்க. இப்படி ஸ்கேல் கொடுங்க. பாருமா 11 வச்சுட்டேன்னா 11 சார் 11 இங்கேருந்து 4 சென்டிமீட்டர். நீ வளைவாக தானே கேட்ட, கொஞ்சம் சின்னது கூட வச்சுக்கலாமா? ஓரளவுக்கு ரொம்ப பெருசாக வேணுமா? இந்த ஃபோல்டிங் இப்படி வரணுங்களா? நார்மலே ஓகேக்கா, அதுக்குன்னு ரொம்ப சின்னது வேண்டாம்க்கா. ரொம்ப சின்னது வேண்டாம். சரி 4 வைக்கலாம். ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் பாதிக்கு உள்ள தையல் போயிடும்லக்கா. இது எதை பேஸ் பண்ணிக்கா கிராஸ் வரணும்? அந்த கிராஸ் கொடுத்துட்டு ஷேப் வர எடுத்துக்கிறேன். வெட்டியை தனியாக எடுத்துறேன். திருப்ப முடியல, இது எடுத்துருவேன். ஸ்ட்ரைட் வந்து கொஞ்சம் அந்த வளைவுக்காக நான் ஸ்ட்ரைட் போட்டேன். இந்த பெண்ட் இது வரைக்கும் எடுத்துருக்கீங்களாக்கா? ஆமாம்மா. இது எதுக்காகக்கா இந்த பாயிண்ட் வச்சு அப்படியே எடுக்கலாம்லக்கா, பட் பாயிண்ட் வச்சு எடுக்கிறீங்களாக்கா? அது எதை பேஸ் பண்ணி எடுக்கிறீங்க? இந்த நெக்கு இந்த காலர் இருக்கு இல்லைங்களா, இந்த காலர் வரைக்கும் தான் இந்த ஷோல்டர் இருக்குமா, இந்த ஷோல்டர் வரைக்கும் அந்த ஷேப் வரும். அந்த அதுதான்க்கா நம்ம இங்க எடுக்க தந்த ஓகே இந்த ஷோல்டர் இப்படின்னு மார்க் பண்ணுவோம். இதை வச்சு நம்ம மெஷர்மெண்ட் எடுப்போம். நீங்க எதுவுமே இல்லாமல் அப்படியே எடுத்திருக்கீங்கல்ல, அதுதான் எதை பேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னு கேட்குறேன். இப்போ இது 4 இன்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த 4 இல்லைனா 3 அந்த இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷோல்டர் அளவு அப்படியே எடுத்துட்டு இது பாருங்கள். ஓகே இந்த ஷோல்டர், ஆமாம் இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷோல்டர் வரைக்கும் இந்த சேம் அளவு. அங்கே நீங்கள் பட்டையாக கேட்டிருக்கீங்க, பட்டையாக கேட்டுங்க. அந்த ஃபோன் எடுங்க, ஃபோனில் காமிங்க, அந்த நெக் டிசைனை காமிங்க. இப்போ நீங்கள் கேட்டிங்களா, இந்த ஷோல்டர் இங்கேருந்து ஷோல்டர் வரைக்கும் பெருசு வந்து தான் எனக்கு குரூவில் வருது, தெரியுதாம்மா? இதை பாருங்கள். அதுக்காக தான் இந்த ஷோல்டர் வரைக்கும் ஓரளவுக்கு இந்த திக்னஸ்ஸு அகலமாக இருக்கா, அந்த திக்னஸ்ஸு. அதுக்கப்புறம் ஷேப் மாறுது இல்லைங்களா, இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கிராஸ் கொடுத்தேன், அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரைட்டாக அப்படியே வளைக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதால ஸ்கேலில் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு கொஞ்சம் வளைவு கொடுத்தேன். நமக்கு ஈஸியாக தெரியும் அந்த ஷேப் வரையறதுக்காக. இப்போ பிரிச்சுங்க, சரிங்களா? இதை அப்படியே இந்த மெயின் துணியில் வச்சு அயன் பண்ணணும். அயன் பண்ணாலும் ஓகே தான், பின் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தைச்சிட்டு வந்தாலும் ஓகே தான். இந்த துணி எடுங்களேன். ஒர்க்கு சேமாக இருங்க. முன்னாடி
வச்சுட்டு பாயிண்டோட தைங்க. இது முன்னாடி இப்படி மடிங்க. கரெக்டாக வரணுமா, லெவல் கரெக்டாக வரணும். இந்த பக்கம் வச்சு கொடுத்துட்டா மார்க் பண்ணி தரவா செய்வீங்களா? மார்க் பண்ணி தரவா? ஸ்கெட்சு கொஞ்சம் கொடுங்க. மார்க்கரில் ஒட்டலாமா? ஸ்கெட்சு வாங்கிட்டு வந்துடுங்க. அதை ஒருத்தர் வாங்கிட்டா சொன்ன கொடுமைக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? பாயிண்ட்டு பாருங்கள். கவுனி இங்கே பாருங்கள். சரிம்மா சரி, ஒரு நிமிஷம். இந்த பாயிண்ட்டு தான் எல்லாத்துக்கும் வச்சுட்டு மறுபடியும் அதுக்கு மார்க் பண்ணி தரேன். அதாவது டபுளாக போடணும். சரி, அப்படியே உள்ளே இல்லை. இங்கே ஆஃப், இங்கே 1/4 இன்ச்சு, இங்கே 1/4 இன்ச்சு. இல்லை ஆஃப் கூட எடுத்துடலாம். உங்களுக்கு துணி இருந்தால் எடுத்துக்கலாம். கட் பண்ணிக்கோமா. இந்த பீஸை தனியாக எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட் கட் பண்ணிட்டு சாரீ ஓவர் அடிச்சிடுங்க. இதை எடுத்துகிட்டு மிஷினில் போய் உட்காருங்க. நான் சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி தைச்சிட்டிங்க. கரெக்டாக இருக்குது. இப்போ எப்படி கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணுன்னா இப்படி இது ரெண்டும் இப்படி வச்சுட்டு சேமாக இருக்கா பாருங்கள். நம்ம பட்டி எடுத்த அளவு கரெக்டு. எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிடலாம். வெட்டிட்டு ஸ்டெப்பு அப்படியே நெக்ஸ்ட்டு போகணுமா. இது போயிட்டு இது தைக்கிறது அது அப்படிக்கெல்லாம் கிடையாது. இப்போ இங்கேருந்து 2 இன்ச்சு பாயிண்ட் வச்சுட்டு கிராஸ் கொடுத்துருங்க. சேம் அதே மாதிரி தான். நீங்கள் ஸ்டெப் கரெக்டாக போனீங்கன்னா ப்ளவுஸ் கரெக்டாக வந்துடும். நீங்கள் மாற்றி தைச்சிங்கன்னா தப்பாக வருமா. நான் எப்படி சொல்லித்தரேன்னா சேமாக செய்யுங்க. இந்த பாருங்கள், முடிஞ்சிச்சு. முடிச்சுட்டு இப்போது ஷோல்டர் அது முடிச்சுட்டு எது தைச்சிடுங்க. கூட இருக்கு இல்லைங்களா, இது முடிச்சுட்டு வெயிட்டாக வாங்க. ஸ்டிஃப் பண்ணி கொடுங்க. இப்போது இது ஒட்ட வைக்கணுமா. இப்போ கரண்ட் இல்லை. சரி, நீங்கள் என்ன செய்யுங்க, ஒட்ட வைக்காம கூட தைக்கலாம். இப்போ இது வந்து நல்ல பக்கம், கெட்ட பக்கத்தில் வச்சுக்கணும் ஒட்ட வைக்கிறதுக்கு. இந்த இடத்துலமா 1/4 இன்ச்சில் கோடு போடுறேன். அதுலேயே தையல் போட்டுக்கோங்க. இது வந்து உள்வாட்டத்தில் போயிடும். வேணான்னா கூட பிரிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உட்காந்துருதா. அதுக்கப்புறம் இந்த இடத்த இந்த பக்கம், இந்த வளைவு பக்கம் இல்லை, இந்த இடம் ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லைங்களா, இந்த இடம் தான் நம்ம நெக்கு வந்து உட்காரும். இந்த இடத்த அப்படி மடித்து தைச்சிட்டு வந்துடுங்க. இல்லை ஒரு ஸ்டெப்பு என்கிட்ட கேளுங்க. ஆக்சுவலி அப்படின்னா நான் இங்கே ஒரு தையல் போட்டுட்டு இதை இப்படி மடித்து தைச்சிக்கலாம்ல. எனக்கு கிடையாது. முதல்ல ஒரு ஸ்டெப்பை செய்யுமா. முதல்ல ஒட்ட வைக்கணும். ஒட்ட வச்சுட்டு ஒட்டிக்குமா. தையல் போட்டால் ஒட்டிக்குள்ளமா. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பை மட்டும் தைச்சி எடுத்துகிட்டு வாங்க. கரெக்டாக 1/4 இன்ச்சுன்னா 1/4 இன்ச்சு தான். மேலேயும் கீழேயும் வரக்கூடாது. கரெக்டாக தைச்சி எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு நான் அதுக்கப்புறம் இந்த பீஸ் எப்படி ஜாயின் பண்ணி சொல்கிறேன். கத்திக்கு ஓகேம்மா, நல்லா இருக்கு. பாயிண்ட்டு சூப்பர் தான். பாருங்கள், டைட்டாக வந்து விரல் எப்படி உள்ளே விட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழே கொஞ்சமாக மேலே முடிச்சு நல்லா டைட்டாக இழுங்க. இது ஃபுல்லாக முடிச்சுட்டு எல் மாதிரி வந்துடுங்க. நெக்ஸ்ட் நம்ம கொக்கி எப்படி கட்டுறதுன்னு சொல்லித்தரேன். சமீரா, என்ன பண்ணியிருக்கீங்க? இது என்ன கோடு? தார் ரோடு. என்ன வர மாட்டேங்குது ஷேப். என்ன இப்படி பண்ணால் எப்படிமா மார்க் நான் பார்க்குறது? பாயிண்ட் தெரியும். சொல்லுங்கள். எல்லாம் தப்பு தான். முள் வட்டமாக போய் மாற்றணும். இதெல்லாம் எடுங்க. இதில் மார்க் தெரியாது.
கலர் மார்க்கர் வச்சு பாயிண்ட்டு கரெக்டாக இடுமா, கரெக்டாக இடுங்க. நான் வரவா? நீங்களே வந்துட்டேன். சரி, இதில் என்ன மாற்றணும்? இது ப்ளவுஸில் என்ன சேஞ்ச் பண்ணணும் சொல்லுங்கள். இது கழுத்து வந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றணும். பின்னாடி கழுத்து கொஞ்சம் இறக்கணும், ஒரு 1/2 இன்ச்சு. மற்றபடி வேறு எதுவும் மாற்றலையா? சரி, இங்கே கரை இருக்குது, கரை இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக இப்படி போடுங்க. கோடு இது கோடு கிடையாது, சரிங்களா? இது என்ன பாகம்? பின்பாகம். மடிச்சா முன்பாகம். ஹைட் எடுத்தாச்சு. ஆமாம், சிக்கிடுச்சுங்களா? இந்த ஒரு நிமிஷம் வருங்க. வெளியே வந்துடுங்க. வந்துட்டு என்ன பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை. நம்ம ப்ராக்டிஸ் தான் நம்ம பண்ண போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு ஸ்டெப் இப்படி மடித்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி போட்டீங்க அது மட்டும் சொல்லிக்கிறேன். லாஸ்ட்டு அந்த நாட்டில் தான் போய் சிக்கிச்சு. சிங்கிள் நூல் தான்மா, முடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டெப் மடிச்சுட்டு செகண்டு ஒரே லெவலாக வந்துச்சுங்களா? கீழேருந்து மேலே அந்த மடிச்சிருக்கு இல்லைங்களா, அந்த துணியை குத்தி எடுத்துட்டு மறுபடியும் அதிலே ஊசி குத்தி இழுத்துருவேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், மறுபடியும் பாருங்கள், 2 துணியும் கீழே இருக்க துணியும் மேலே துணி ஒட்டி ஊசி குத்திட்டுனா இழுத்து இந்த நூலை உள்ளே விட்டு இழுத்துங்க நாட்டு. அப்படிலாம் மறுபடியும் பண்ணுற பாருங்கள், குத்தி இந்த ஊசியோட நூல் இருக்குங்களா மேலேருந்து இழுத்தா கூட நாட்டு விடும், அவ்வளோதான். பக்கத்துலேருந்து போயிட்டு வரும். 2 எம்மிங், இது வந்து 1 எம்மிங்க, முடிச்சு போகிறது 2 போட்டு தான் இருக்கீங்க. 2 எம்மிங்குமே போட்டு. சரிம்மா, இது முடிச்சிடுங்க. நம்ம கொக்கி கட்ட சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு டே இந்த ஒர்க்கு தான்மா. இதுவும் தெரியணும் இல்லைங்களா? தெரியாதுல்ல உங்களுக்கு? சரி, கீழே இருக்கிற அளவு மேலே போடணும். இது நீங்கள் 2 இன்ச்சு தானே சொன்னீங்க? ஆமாம்மா. அது இப்போது கீழே கரை இருக்குது, 2 இன்ச்சு தான்மா, 2 இன்ச்சு தான் எடுத்தேன். கீழே இருக்கிற அளவு மேலே ஒரே லைன் பாருங்கள். பொறுமையாக லேசாக இழுத்தீங்கன்னா ஒரு லைன் வந்துடும். நீங்கள் போட்டு அழுத்தமாக பண்ணும்போது பட்டையாக வரும். சரிங்களா? இப்போ இப்படி செய்யும்போது மார்க் எந்த இதில் நீங்கள் கட் பண்ணுவீங்க? இப்போ இந்த பாயிண்ட்டு சின்னதாக வெளிசாக இருக்குது. இப்போ இதில் எப்படி நீங்கள் கட் பண்ணுவீங்க? இங்கே கட் பண்ணுவீங்களா, இங்கே கட் பண்ணுவீங்களா, நடுவில் கட் பண்ணுவீங்களா? குழப்பம் இருக்கு இல்லைங்களா? அதனால தான் பட்டையாக வரக்கூடாது. மேலே கீழே எப்படி நான் அளவு எடுத்தனோ சேம் தான். சரிங்களா? அவங்களுடைய ப்ளவுஸ் கொடுங்க, இது இருக்குது. அவங்க நெக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அகலமாக இருக்கா குறுகலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்கணும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி 2 கால் தான் போடும், 2 தேவையில்ல. 2 கால் வயசானவங்க இல்லைங்களா? 2 கால் போட்டுக்கலாமா? கீழேயும் போட்டுக்கலாமா? பாயிண்ட்டு சரியான அளவு தையலுக்கு. ஸ்டிஃபா, கொஞ்சம் மிஷினில் எண்ணெய் போடுமா, 2 ட்ராப் எண்ணெய் போட்டுருமா. கொஞ்சம் சத்தம் வருது பாருப்பா. சென்டர் கோடு, சென்டர் கோடு டக்ஸுக்காகமா. கழுத்து, ஆம்கோல், ஷோல்டர், இதில் என்ன அளவு இருக்கோ அதுவே வைக்கணும். எங்கே சேஞ்ச் பண்ணுமோ அந்த இடம் மட்டும்தான் மாற்றணுங்க. இப்போ கழுத்து மட்டும் தானே அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது இது சரியான அளவு தையல் எப்பயும் போல் சேர்ப்போம். சரியான அளவு தையல் எப்பயும் போல். இப்போ அவங்களுக்கு மேலே சின்னதாக செய்யணும், இன்னும் ஒரு பாயிண்ட்டை மேலே எடுத்துக்கலாம். இப்போ பாயிண்ட்டு இதுதான்.
புரியுதாம்மா ஷமீரா? புரியுதுக்கா. 1/4 இன்ச்சு கம்மி பண்ணணும். இது கரெக்டான அளவு. அவங்க 1/2 இன்ச்சு வேணாம், 1/4 இன்ச்சு போதும். 1/4 இன்ச்சு கம்மி பண்ணால் இப்போ இது சரியானால தையல் மேலே ஏறிச்சு நெக்கு. எப்பயும் போல் இப்படி வச்சுட்டு கீழே அதே சேமாக தான் போடணும், மற்றபடி வேறு எதுவும் மாற்றக்கூடாது. சரியான அளவு தையல் இதை எடுத்து ஜாயின் பண்ணிடலாம். சென்டர் டக்ஸு நிச்சயமா கடைசியாக அனுப்பும். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குங்களா, பாயிண்ட் இங்கே 1 இன்ச்சு, இதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, 3வது டக்ஸு போட்டாச்சு. இப்போது இங்கேருந்து அளவு எடுத்துக்கா பாருங்கள். 8 8 கொஞ்சம் லூஸ் கேட்டாங்க இல்லைங்களா, அதனால் 1/4 இன்ச்சு, இந்த 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இப்போ நான் கோடு போடுறது எக்ஸ்ட்ரா. இப்போ நம்ம சரியான அளவு இது வச்சு பார்த்தோன்னா கரெக்டாக இருந்துச்சு. பேக் நெக்கு இறக்க சொல்லியிருக்காங்களாம்மா. 1/4 இன்ச்சு போதுமா, 1/2 இன்ச்சு வேண்டாம், 1/2 இன்ச்சு அதிகமாகிடும். இப்போ இறக்கும் கவனிங்க, இது சரியான அளவு தையல் எப்பயும் போல் மேலேக்கு மேலே போடுவோம் இல்லைங்களா. இப்போ கீழே பாயிண்ட் எடுத்துகிட்டு இன்னொரு பாயிண்ட் கீழே சேர்க்கும். இது சரியான அளவு, இது தையல். இப்போ இது சரியான அளவு, இது தையல் இல்லைம்மா, புரியுதா? புரியுது. 2 பாயிண்ட். இப்போ இது நான் மறைச்சிட்டேன், அப்போ அப்படியே பாருங்கள், இது சரியான அளவு, இது தையல். சிசர் கொடுங்க. இல்லை ஜானு சிசர். நானே வெட்டி கொடுத்துருமா, இது மாதிரி கொடுத்து மடிப்பாயிடுச்சு, அதனால் மாற்றுறேன். அந்த மடிப்பு வந்து நம்ம எடுக்க முடியாது, அதனால் நம்ம அகலத்தை கம்மி பண்ணால் கரெக்டாகிடும். அர்க்கத்து மூணு அறுக்கத்துமா, ஷோல்டரு 2 பாயிண்ட் அழகாக தைக்கணும் ஷமீரா. ஓப்பன் பண்ணிட்டா முன்னாடி இங்கே ஒரு அறுக்கத்து, இங்கே ஒரு ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஒரே சிங்கிள் ஃபோல்டு தான். இந்த கரை இருக்கிறதுனால அப்படியே ஒரே ஃபோல்டு, அவ்வளோதாம்மா. கை கொடுங்க. கை இறக்க சொன்னாங்களாம்மா? இல்லை, எதுவும் சொல்லலை. கைக்கு தையல்
அவ்வளோதான். இந்த டைல்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆகுது. இல்லைம்மா போய் தைங்க, தைச்சிட்டு காமிங்க எனக்கு. ஸ்டிஃபா இன்னொரு தையல் இங்கே பாரு, இப்படி வரக்கூடாதுமா. இறக்கிட்டுங்க பாருங்கள். இந்த பாயிண்ட் நமக்கு இது வேணும், இது வரைக்கும் எண்டு வரைக்கும் வேணும். இது பொறுமையாக பிரிச்சுட்டு நல்லா இப்படி அழகாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு தையல் ஒட்டி ஒன்று போட்டுருங்க ஓரமாக. இது தூக்குது, ஒட்டி போட்டு வந்துடுறீங்களா? ஓகேவா? ப்ளவுஸ் ஷேப் வந்துடுச்சுங்களா? இப்போ ஷோல்டர் தைச்சாச்சு. கொக்கி பீஸு, ஐ பீஸு, இதோடைய பீஸ் எல்லாம் கொடுங்க. ஆம்கோல் பீஸ் கொடுங்க, எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கொடுங்க. இதுதாம்மா. என்னம்மா சமீரா, கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் பரவாயில்லம்மா, போடுமா. அம்மா இது 3 இன்ச்சு ஆம்கோல் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்கலாம். இப்போது இது என் பக்கம் திருப்புறேன். இது எனக்கு வலது பக்கம் இடது பக்கம் இருக்கா? இப்போது வலது பக்கம் ஐ வரும், இடது பக்கம் கொக்கி வரும். ஒருத்தருக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம். இப்போ நம்ம உங்களுக்கு வச்சு கொடுக்குறது எப்படின்னா, வலது பக்கம் ஐ, இடது பக்கம் கொக்கி. அப்போது வலது பக்கம் ஐன்னா உள்ள இந்த பீஸு உள்நோக்கி வைக்கணும், ஸ்ட்ரைட்டாக தைக்கணும். ஊசி கொடுங்க, குண்டு ஊசி. ½ இன்ச்சு விட்டு ஸ்ட்ரைட்டாக கொக்கி மேலே வைக்கணும். ஸ்ட்ரைட்டாக தைங்க. இன்னும் ஒரு செகண்ட் ஸ்ட்ரைட்டாக தைக்கணும். கரெக்டாக இருக்குது பாருப்பா. எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிடலாம். ரெண்டு இன்ச்சு கிராஸு. ஊசி ஏற்றுருங்க. இது பாருப்பா, கவனிங்களா, நான் எப்படி செய்கிறேனோ நெக்ஸ்ட்டு நீங்கள் செய்யணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கரெக்டாக வெட்டி எடுத்துட்டு தான் நம்ம தைக்கணும். இங்கே வந்து 2 இன்ச்சு கிராஸில் இங்கே தைக்கும்போது ஸ்ட்ரைட் வந்துடும். இது பிரியாமல் இருக்கிறதுக்காக. முடிச்சிங்களா? இங்கே ஷோல்டர் தைச்சிடுங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்றா வரீங்க, அப்படியே வாங்க. மார்க் பண்ணுற இடத்துல செய்யுமா? நெக்ஸ்ட்டு போகலாமா? மடிச்சுக்கோங்க. ஊசியில் 2 நூலாக போட்டிங்கன்னா 4 வரும். சிங்கிளாக போட்டிருக்கீங்களா? சரி இருக்கட்டும், நம்ம இன்னொரு ஒர்க் செய்யலாம். அப்போ ஐ தைக்கலாம். ஐலே 2 இருக்குது. ராஜா மாதிரி ஒன்று இருக்கும். நம்ம கேதரிங் பாயிண்ட்டுக்கெல்லாம் ஒரு நாட் வரும் இல்லைங்களா? கேதரிங் பாயிண்ட்டுக்கு கொக்கி போடுறதுக்கு ஒரு நாட் மாதிரி முடிச்சா கொக்கி இருக்கும் பாருங்கள். நான் இல்லை போட்டதில்லை அந்த மாதிரி. சரி, இப்போ போடுவீங்க பாருங்கள், சொல்லித்தரேன். இது இருக்கலாமா கேப்பை? அந்த ஊசி கொடுங்க. இது எதுக்காகன்னா, இப்போது நான் கட் பண்ண இல்லைங்களா ஷமீரான்ற ப்ளவுஸில், நான் காமிக்கிறேன். இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? காஜர். இப்போ நம்ம இதுதான் செய்ய போகிறோம். இது மிஷின்லேயும் செய்யலாம், கையிலையும் செய்யலாம். இவங்க கையில் தான் செஞ்சுருக்காங்க பாருங்கள். இதே தான் இதுவும். இது 4ஆக இருக்குது, இது சிங்கிளாக இருக்குது. 4ஆக செய்யும்போது உங்களுக்கு துணி இங்கேயும் மேலேயும் கீழேயும் மாறும், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதுவே
தச்சிருந்தால் மாறாது, தைக்கல இல்லைங்களா, அதனால் மாறும். அதனால் சிங்கிள் துணியில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ என் ஓட்டை இப்படி வச்சுக்கிட்டேன். இந்த ஓட்டை இருக்கு இல்லைங்களா, உள்ளே போயிடும். அது லூஸாக மேலேருந்து இழுக்கணும், அவ்வளோதான். பொறுமையாக செய்யணும். அது ஒரு ஃப்ளவர் மாதிரி வருமா, அழகாக வரும். இது பாருங்கள், வந்துச்சா? பொறுமையாக செய்யணும். நூலை இழுக்கக்கூடாது, ரொம்ப இழுக்கக்கூடாது. இந்த ஊசியோட நூலை மேலே துணியை பொறுமையாக அப்படி பிரித்து திருப்பி கை விரல் இங்கே உட்காந்துருக்காமா, அது நம்ம குத்தும் போது அந்த விரல் நமக்கு அது தெரியும். லூஸாக இருந்ததுன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும், முடிச்சு வராது. அவ்வளோதான். இப்படியே செய்யலாம். சரிங்களா? ரவுண்டாக அப்படியே பக்கத்துலேயே அப்படியே திரும்பணும். இதுக்கு நூல் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் செய்ய. ரொம்ப நீட்டாக இருந்ததுன்னா சிக்கி விடும். இது பாருங்கள், அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு பொறுமையாக அப்படி பிடிச்சிக்கோங்க பக்கத்தில். பொறுமையாக அந்த இழுக்கணும். நான் எத்தனை முறை துணியை திருப்பின பார்த்தீங்களா? நம்ம தூரமாகவும் போடலாம், கிட்டக்கிட்டையும் போடலாமா, நம்ம விருப்பம் தான். நான் கொஞ்சம் தூரமாக போடுறேன். இப்போ இந்த 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 ஊசி இங்கே குத்துணும் இல்லைங்களா, இதுலேயும் போடலாம். பொறுமையாக மேலேருந்து இப்படி அவ்வளோதான். ஓகேங்களா? கீழே விட்டால் ஊசியை உள்ளே விட்டு வச்சுங்களா, எடுத்து முடிச்சு போட்டால் முடியும். சிங்கிளாக போட்டிருக்கோம். இதுவே டபுள் துணியாக இருந்ததுன்னா இப்படி நகரும்போது கஷ்டமாக இருக்கும் தானே, அதனால் சிங்கிளாக போட்டு கொடுத்தேன். நீங்கள் பொறுமையாக செய்யுங்க. வரும். ஃபஸ்ட்டு முறை தப்பானாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு லைன் இவ்வளோ இருக்குது பாருங்கள். ஒன்று செஞ்சால் கூட போதும். ஓகே, செய்யுங்க. அந்த பீஸ் கொடுங்க. ப்ளூ கலர் மார்க்கர் எடுத்துட்டா. இது நல்ல பக்கம், நான் செட் பண்ணதும் நல்ல பக்கம். இப்போ இது அப்படியே அந்த ஷேப்புக்கு இவ்வளோ ஒட்ட வைங்க. ஒட்ட வச்சுட்டு இப்போ இது மச்சு தைச்சிங்களா, அந்த பாயிண்ட் அப்படியே விட்டுணும் நீங்கள். ஒரு நிமிஷம் உங்கள் காலை கொடுங்க, ஃபினிஷிங் எல்லாம் முடிச்சுட்டுங்க போல.
இது மச்சு எடுத்தாச்சா? மது இருக்குங்களா அப்படியே ரஃப் அடிச்சு இந்த மார்க் இருக்குங்களா கீழே இப்போ நீங்கள் தையல் போட்டது வந்து கீழே நல்லா ஒட்டில் போட்டு ரிட்டன் வந்து நல்லா ரஃப் அடித்து அப்படியே வெளியே வந்து குட்டி குட்டியாக வெட்டணும். வெட்டி இது திருப்பணும் அப்படி. தையலுக்கு பக்கத்தில் அடிக்கணுமாக்கா? இந்த காலருக்கு பக்கத்தில் இங்கே ஒட்டியிருக்கீங்களா இந்த தையலுக்கு இங்கே ஒட்டி போடுங்க. நல்லா ரஃப் ஆமாம்ப்பா இங்கே ரஃப் அடித்து அழகாக மேலேருந்து ரஃப் அடித்து எடுத்துட்டோம். சும்மா பேசாத விட்டு பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கட் பண்ண தெரியல. எப்படி போட்டோம். கொஞ்சம் கீழே விழுந்து புரண்டு அடிபட்டு அதுக்கப்புறம் தான் சரியாக எடுத்த உடனே நம்ம வர முடியாதுல்ல. பார்க்கலாம் எங்கே அதை எது வரைக்கும் தான் ஆகுது. எனக்கு மண்டை குழம்பிடுது. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சொல்லும்போது மண்டை குழம்பு. எனக்கு டைமிங் இல்லை மெயினாக இருக்குதுமா. குட்டி குட்டியாக வெட்டணும். குண்டூசி கொடுங்க. இப்போ இதை திருப்பி நல்லாக்கா திருப்பி பொறுமையாக ஊசியால் எடுமா. அந்த கார்னர் கரெக்டாக எடுங்க. இன்னொரு ஊசியில் அந்த பவுலில் வச்சுக்கோங்கம்மா. உங்களுக்கு தேடுறதுக்கு கஷ்டமாக இருக்குல்ல அப்பப்போ ஒரு பவுல் மாதிரி வச்சு அதெல்லாம் குத்தி வச்சுக்கோங்க. அம்மா இங்கே பாருங்கள் ஊசி குத்திருக்கேன்னா ஃபுல்லாக அதிலே தான் தையல் வரணும். மிஷின் தையலும் இது தான். நீங்கள் போய் மாற்றக்கூடாது. தைச்சிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி தைச்சிட்டிங்கன்னா அது இப்போ உள்ளே போயிடுச்சிங்களா. இதுதான் கொக்கி. முடியுங்க. ஸ்டீஃபா பொறுமையாக இந்த துணியை இப்படி இழுத்து இப்போ நீ மிஷின் கிட்ட போயிட்டு என்ன செய்கிறேன்னா மேட்ரஸ் எடுத்து பொறுமையாக அது இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த ஜாயிண்டில் கரெக்டாக எடுக்கணும். ஊசி கொடுமா காமிக்கிறேன். இது பாருங்க இந்த ஷேப் வரணுமா. ஊசியால் பொறுமையாக எடுத்துட்டு இப்போ இந்த இடம் உட்காந்துச்சுலாமா அந்த ஷேப்புக்கு இங்கே அந்த துணி கீழே இருக்கிற துணி மேலே வருது இல்லையா இப்படி வராமல் ஸ்ட்ரைட்டாக அந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட கரெக்டாக இப்படி இழுங்க. வந்துச்சு பாருங்கள். ஓர தையல் போடுமா. கொஞ்சம் ஃபினிஷிங்கோடு போடு தையல். இதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இது பிரிக்கிற தையல் நம்ம பிரிச்சிடலாம். இந்த இங்கே எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ சேமாக இங்கே வரணும். இப்போ தான் காலர் உட்கார வைக்க முடியும். இது பாருங்கள் சேமாக வரும். காமிங்க அந்த பக்கம் காமிங்க. இப்படி காமிங்க. சரிம்மா ஓகே. அக்கா இது ஒரு சைடு தச்சுட்டேன் கரெக்டாக இருக்கா பார்த்து சொல்லுங்கள். சரி அந்த சைடு சரிம்மா கரெக்டாக இருக்கு. செய்யுங்க. தைச்சிட்டு கட்டி பீஸு துணி இருக்குங்களா எடுத்துட்டு வாங்க வச்சு தரேன். சரி சரிம்மா அழகாக இருக்கு. சரி ஓகே மாமா போதும் நம்ம வேறு நெக்ஸ்ட்டு போகலாம்ப்பா. போதும் இன்னொன்று இப்போ 2 நூல் இருக்குங்களா 2ஆக கொத்தா 4 நூல் எடுத்துக்கணும். இப்போ இதுவே வெளியா கட் பண்ணி வந்துட்டு ஏன்னா 4 நூலாக வரும். கொக்கியும் ஐயும் போட்டுருங்க. காலர்
1/4 இன்ச்சுக்கு அப்படியே தைச்சிட்டே வந்துடுங்க. தைச்சிடுங்க. தைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி உள்ள மடித்து அந்த மடிப்பு இப்படி தைச்சிட்டா உங்களுக்கு இது வந்துடும். ஃபஸ்ட்டு நான் தைச்சி எடுத்து இந்த துணி எப்படி சேம் தான் டைட்டாக பிடிச்சிட்டேன். ஊசியெல்லாம் கொஞ்சமாக எப்படின்னா இந்த ஊசி இந்த கொக்கி இருக்கு இல்லைங்களா, இந்த கொக்கியோட ஹோல் வந்து சின்னது, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம துணி எடுக்கணும். இப்படி வச்சுட்டு நல்லா டைட்டாக பிடிச்சி இப்படி லூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹோல் நிற்கும். தெரியுதுங்களா? இப்போது அந்த ஊசியோட வாங்கி குத்தி உள்ளேருந்து மேலே வைக்கணும், கொக்கி உட்காந்துக்கும். இதே சேம் மெத்தட் தான் இந்த ப்ளவுஸ்லேயும். இது வந்து அந்த ராஜா இருக்குது, பட்டன் இருக்குது. கொக்கி ப்ளவுஸில் ஒரு ப்ளவுஸ் கொடுமா, சேம் தான். இங்கே பாருங்கள், இந்த இடம் திக்காக இருக்கும். நம்ம தைக்கிறது கையால் தைக்கிறது ப்ளவுஸில் எப்படி இருக்கும். இப்போ அதே இடத்துல இங்கே பாருங்கள் வச்சுக்கா போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி செய்வாங்க. அதை கொக்கி எடுத்து ஓட்டையில் விட்டு இப்படி எடுத்துக்கணும். இவ்வளவு சேம் தான் நான் சொல்கிறேன், எதுவும் மாற்றம் இல்லை. நம்ம ப்ளவுஸில் செய்கிறது தான் அவங்க கையை ஒர்க்கும் செய்கிற சொல்கிறேன். நான் ஒன்று போட்டுட்டேன், நீங்கள் ஒரு 5 கொக்கி போட்டு எனக்கு தைச்சி காமிங்க. சேமாக இது இருக்க பாருங்கள். இப்போது டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த ஊசி இப்படி பிடிச்சிக்கோங்க. முடிச்சு போடலாம், போடாமல் கூட இருக்கலாம். பிடிச்சி போட்டிருக்கீங்களா? சரி, அதே சேம் தான், அதே மெத்தடாக கீழே இருந்து மேலே நிற்கணும். நல்லா டைட்டாக அவ்வளோ 3 முறை குத்திருக்கேன். 4ஆவது முறை போதும். ஃப்ளவர் மாதிரி இருந்துச்சுல்ல, அப்படியே பக்கத்தில் கட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் திருப்பலாம். கீழே டவுன் பண்ணி பாருங்கள். நூலை இப்படி மேலே இருக்கலாம், கீழே பொறுமையாக இப்படி கீழே இருக்கும்போது அந்த அழகாக அந்த ஷேப் வரும். இந்த எக்ஸ்ட்ரா அது பரவாயில்லம்மா, அது இருக்கட்டும். அந்த ஜாயிண்ட் அது இந்த பாருங்கள் கீழே வந்துச்சுங்களா, இவ்வளோ தான் கொக்கி. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் முடிச்சு. 3 இருந்தாலும் ஓகே தான், 3 முடிச்சிருந்தாலும் ஓகே தான். இப்போ கட் பண்ணிவிடுங்க. போட்டு காமிக்கிறீங்களா? ஸ்ட்ரைட்டாக நான் கோடு போடுறேன். இருங்க, ஏன் லைன் போடுறேன்னா அந்த இடம் கரெக்டாக நீங்கள் இந்த லைன் கரெக்டாக உட்காரத்துக்காக பார்க்க நீட்டாக இருக்கும் இல்லைங்களா? இந்த லைனுக்கு கீழே தான் வரணுங்களா? இந்த லைனில் இங்கே பாருங்கள். ஒரு அடையாளத்துக்காக போட்டு சரி. மேலே இங்கே தைக்க தேவையில்ல. ஒரு சிலர் வந்து தைப்பாங்க மேலே தைக்க தேவையில்ல, அதே ஸ்ட்ராங்காக உட்காந்து. இப்போ நான் உங்களுக்கு வச்சு காமிச்சேனே, இங்கே தைச்சி மேலே இங்கே தைக்கும் போது அங்கே உட்காந்துக்கும், பிரியாது, கரெக்டாக இருக்கும். நானும் உன் ப்ளவுஸு நேற்று ரெடி பண்ணது முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேன் சச்சி. இதில் இன்னும் ஒர்க் இருக்குது. ஐ தைக்கணும். ஆமாம் சச்சி, நாட்டு வைக்கணும். முன்னாடி நாட்டு ரெண்டும் சேம் கலர் சேம் டிசைன். சாரி, டிசைன் டிசைன் ஒரே சேம் கலர் வரும். சரி, ஓகே.
சரி இந்த ஒர்க் இன்னைக்கு முடிச்சுட்டு ஃபைனல் பண்ணிடுங்க. ஓகே சிஸ்டர். வரலக்கா ஒரு சைடு வந்து எக்ஸ்ட்ரா வருது, ஒரு சைடு வந்து கம்மியாக இருக்குது. வரக்கூடாதுமா. அந்த சைடு வந்து கம்மியாக இருக்கா, இந்த சைடு வந்து கொஞ்சம் வெளியில் வருது. வெளியே வரக்கூடாது. நீங்கள் வச்சு கொடுத்தனா தான் நானும் தைச்சேன். சேம் தானே நான் வச்சு கொடுத்தேன். இதுக்கும் சேம் தான் அளவு வச்சு கொடுத்தேன். நீ தைக்கிறதில் தான் இருக்கு. நான் வச்சு கொடுத்ததில்லை, நீ தைக்கிறதில் தான் இருக்கு. சென்ட்ரு நான் ஷோல்டரில் கரெக்டாக தான் நான் அர்க்கட் பண்ணி கொடுத்தேன். அதே சென்டர் தான்க்கா, அப்புறம் ஏன் ஒரு சைடு மட்டும் கரெக்டாக நீ தைக்கிறதில் தான் ஒரு இடம் இழுத்து ஒரு இடம் லூஸ் வந்து அந்த மாதிரி. ரெண்டாவது இங்கே நான் சொன்னேன் இல்லையா அந்த நெக்கு இழுத்து தைச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட வந்துக்கலாம். பிரிங்க பார்க்குறேன். ஃபுல்லாகவே பிரிக்குமா? பிரிமா. இருக்கு கொக்கி பீஸ் ஐ பீஸு இது முடிச்சுட்டு கட்டிங் ஒர்க் செஞ்சுடுங்கம்மா. எனக்கு இந்த ப்ளவுஸ் வேண்டாம், பார்ட்டி ப்ளவுஸு. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட்டிங்கு, கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. நம்ம நாளைக்கு இது போயிடலாம். சிசர் குருமா வலது பக்கம் இடது பக்கம் ஐ வரும், இடது பக்கம் கொக்கி வரும். இப்போ வலது பக்கம் உள்ளே வைக்கணும். இப்படி உள்ளன்னா கீழேருந்து இங்கே எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும் ஃபோல்டிங்காக. இங்கே வந்து நீட்டாக இருக்கலாம். இன்னும் கழுத்து ரெடி பண்ணலாம், அதுக்காக. இது மேலே காமிமா. ரெண்டரை தான் நம்ம எடுத்தோம் கேன்வாஸில். 2 கரெக்டாக இருந்துச்சு. அதான் இழுத்துச்சுன்னு சொன்னாலாமல் அது இழுத்தா அது இப்போ 1/2 இன்ச்சு இப்போ கம்மியாகிடுச்சு. அதனால தான் இன்னும் 2 கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது. சரி நான் மிஷின் கையில் இருக்கேன், நான் வரட்டா. கொடுங்க. சென்டரில் போடணும். கை வந்து ஃபுல்லாக மடிக்கூடாது, பாதிக்கு பாதி முன்னாடி இழுக்கணும் கை. எங்கேருந்து போகணும்? அது லாஸ்ட்டு தான் கொஞ்சம் வரல. மறுபடியும் ஒரு முறை போட்டா இருங்க. இதெல்லாம் சரியாக வரல. இந்த சைடு லாஸ்ட் இது ஒன்று வந்துருக்கு. மறுபடியும் ஒரு முறை போடவா? பாருங்கள். ஊசி நூல் கோத்துட்டிங்களா? இப்போ ஏன் வாட்டம்மா இது பாருங்கள். இடது கை இருக்கா, ஏன் வாட்டம் ஊசி இருக்குது. இப்படி பிடிச்சிக்கிட்டேன். கீழே அந்த ஓட்டை இருக்கு இல்லைங்களா, மேலே இழுத்துக்கோங்க. இப்போ நான் ஊசி எப்படி பிடிச்சி நூலை எப்படி இழுக்கிறேன்னு பாருங்கள். குத்திட்டேன்னா மேலேருந்து எடுத்துட்டு நான் மேலே இழுக்கலைங்க பாருங்கள், கீழே இழுக்கிறேன். கீழே டவுன் பண்ணுறேன். இந்த கரெக்டாக இந்த இடத்துல கீழே பாருங்கள். இந்த நூலை மேலே இழுக்கல, கீழே அழுத்தி இப்படி இழுக்கிறேன். இப்போ இந்த நூலுக்கும் என் கைக்கும் டச் ஆகுது எனக்கு. இங்கே பாருங்கள், என் விரல் உள்ளே இருக்குது, அந்த விரல் அழுத்தம் இருக்குது எனக்கு. இங்கே பாருங்கள், எனக்கு தெரியுது. அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான். பக்கத்தில் சேமாக போடுங்க.
நான் குத்துறது ஊசி என் கையில் டச் ஆகும், கீழே இருக்கிற அந்த விரலில் டச் ஆகும். அப்படி வரதான் உங்களுக்கு கவனியும். மேலே ஏற்று கீழே. அவ்வளோதான். இப்போது சப்போஸ் வந்து இந்த கொக்கி வந்து நீங்கள் தப்பாக தைச்சிட்டிங்க, மிஸ்டேக் ஆகிடுச்சின்னா இது அழகாக இந்த ஃப்ளவரை வெட்டினீங்கன்னா இது பாருங்கள், இப்படி மடித்து இந்த நாட்டை மட்டும் இது பாருங்கள் கொக்கி வந்துடும். இதுவே வந்து 2 மெத்தடில் தைக்கலாம். ஊசி சுற்றி விட்டு ஊசி குத்தி நூல் எடுத்து அதுவும் தைக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம். இப்போ அழகாக வந்துருச்சிங்களா, இப்போ புதுசாக நீங்கள் போடலாம். இது நான் இப்போ தைச்சில்லைங்களா, இது நான் பண்ணுறேன். தெரிஞ்சிச்சா? அவ்வளோதான். ஆனால் இதுவே நம்ம வேறு மெத்தடில் தைச்சிருந்தா கட் பண்ணி இவ்வளோ சீக்கிரம் வராது, கஷ்டமாக இருக்குது. இப்போ தப்பாக ஆகிடுச்சு, நீங்கள் இப்போ மாற்றி தான் ஆகணும், நீங்கள் அதை எடுத்து தான் ஆகணும். அப்படின்னா இப்படி செய்யும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் கட்டணும்னா. சரிங்களா? 2 செய்யுங்க, நம்ம வேறு ஒர்க்கு போகலாம். ஒரு ஜானம் வர அதே 1/4 மணி நேரமாக ஃபீல் करना। रमज़ान तक बाद वीडियो पकड़ मगवने इदाई गुंडूसी कुड़मा गुंडूसी அப்பப்போ தேடுதலே இருக்கீங்க. இது பாருங்க, சரி அம்மா, குண்டூசி சென்டர் பண்ணிட்டேன். ஐ வந்து எப்பயுமே எக்ஸ்ட்ரா இப்படி வரணும், ஃபுல்லாக போகக்கூடாது. ஃபுல்லாக போகிறது வந்து கொக்கி மட்டும்தான். முடிச்சிட்டிங்களா? இது முடிச்சுக்கணும். இதுவும் மடிச்சு தரேன், முடிச்சிடுங்க. இப்படி மடிக்கணும், இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இந்த ஜாயின் கிட்ட கரெக்டாக மிஷின் தையல் தான் இது, நீங்கள் கையால் செய்கிறீங்க. மிஷின் தையல் தான்மா இது, நீங்கள் கையால் செய்கிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அங்கே போயிட்டு நீங்கள் மறுபடியும் மாற்றக்கூடாது. இங்கே ஒரு தையல் ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு, இது படிமனை தையல் சொல்லுவோம். மடிச்சிங்கன்னா உள்ளே போயிடுச்சா, நான் சொன்னல கொக்கி உள்ளே போகணும், அது கொக்கி, அது ஐ. இது முடிங்க. அம்மா நீங்கள் முடிச்சிட்டிங்களா? இப்போ நீங்கள் கட்டிங் ஒர்க்கு உங்களுக்கு கை ஒர்க்கு முடிஞ்சிச்சுமா. கட்டிங் ஒர்க்கு டைம் ஆயிடுச்சு பாருங்கள். சிசர் மட்டும் கொடுங்க. இல்லை கட்டில் நீங்கள் தான் வச்சுருந்தீங்க, நான் வச்சுருக்கேண்ணா. எந்த ஊருக்கு போயும் தெரியல, போகாம எங்கேயும் போகாதுமா, சுற்றி இங்கே தான் இருக்கும். என்கிட்ட மட்டும் கொடுக்காதீங்க, வாங்கிக்கோங்க. நான் கேட்டேன்னா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணியாச்சு. இது மடித்து அழகாக வச்சுட்டுமா கட்டிங் ஒர்க் போகலாம். துணி இருக்கா, பேப்பர் இருக்கா, நியூஸ் பேப்பர் இருக்கா? நல்லா அழகாக இருக்குது அம்மா. ஓகேம்மா, அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது என்ன விட சூப்பராக தைச்சிருக்கீங்க. இதுதான் இப்போ 2 நூல் மறுபடியும் கோருங்க, 4 நூலாக வரும். ஐ சொல்லிடும். இது இந்த கொக்கிக்கு மாட்டுறது ஐ. எது என்னன்னு கேட்டிங்களே நீங்கள், இப்போ உங்களுக்கு தெரியும் தைக்கும்போது. இந்த கொடுமா முடிச்சிட்டியாம்மா? ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கக்கா. காரணம் ஓகேம்மா, அழகாக இருக்குது. இதே நம்ம அயன் பண்ணி இந்த காலர் வேறு இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து கேன்வாஸ், காலருக்குன்னே கேன்வாஸ் இருக்குது, அது வாங்கிட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்ட மாடல் காலர் நெக்கு வந்துடுச்சிங்களா? ஃப்ரண்ட் எப்படி மடிக்கணும் அது கொஞ்சம் வச்சு கொடுங்க அப்படியே. அவ்வளோதாம்மா. நீங்கள் இது ஐ பீஸ் கொக்கி பீஸ் கொடுங்க, ஃபினிஷிங்கோடு அதுக்கப்புறம் மடிச்சுக்கலாம். அவ்வளோதான். தெரியுதுங்களா? நீங்கள் இது ஃபுல்லாக முடிக்கும்போது பார்க்க இன்னும் நீட்டாக இருக்கும். தெரியுதாம்மா? அழகாக இருக்குல்ல, சூப்பர்ல, அழகாக இருக்குல்லக்கா. செம்ம. சரி அம்மா, கை கொடு. வெரி குட் அம்மா. இது கொக்கி பீஸ் ஐ பீஸ் எந்த பக்கம் நீங்கள் உங்களுக்கு தேவையோ அந்த பக்கம் வச்சுக்கோங்க. நிச்சயமாகவே அழகாக இருக்குது. முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் ப்ளவுஸு நாளைக்கு சுடிதார் போகிறீங்கள,
பாயிண்ட்டு 1/4 இன்ச்சுமா, 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எப்படி வேணாலும் வாங்க வைப்போம். 3 ஸ்டெப்பு வரணுமா. கீழேருந்து மேலே இருந்ததுங்களா, அதே இடத்துல குத்துறோம் பாருங்கள். மூணு முறை 4 முறையும் செஞ்சுக்கலாம். நாலாவது முறை குத்துன இடத்துல குத்திட்டேன். இப்போ பாருங்கள், என் இடது கையா அதே கை தான். டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஊசி வந்து என் முகத்துக்கு முன்னாடி இருந்து பேக் சைட்லேருந்து கீழே போகணும். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த லைன் சேம் கொக்கிக்கு எப்படி போனீங்களோ சேம் மெத்தட் தான். மேலேருந்து கீழே அந்த நாட் வரணுமா, உள்ளேருந்து இந்த நாட். இது வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து ஊக்கு போடுற இடம் பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடம் இந்த இந்த நாட் வந்து போட்டால் உங்களுக்கு அந்த இடம், அந்த பிச்சுக்கிட்ட இடம் நம்ம இந்த நாட் போட்டால் நமக்கு வந்து அந்த இடம் கொக்கி மாட்டுறதுக்கு இடம் கிடச்சிடும். இல்லை எக்ஸ்ட்ரா பீஸ் இல்லை, கை வெட்டி எக்ஸ்ட்ரா பீஸ் எதுவுமே இல்லையா? அது ஜாயிண்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இல்லை, ஜாயிண்ட் வர்றது ஆம்கோல் பீஸில் எடுத்துக்கலாமா? எக்ஸ்ட்ரா பீஸு நீளமாக இருக்கும், அது எடுங்க. இப்போ இதுவே பட்டி வந்து இவ்வளோ தான் வரும். கவனிய சமீரா, பட்டி வந்து இவ்வளோ தான் வரும். இதுக்கு மேலே இது எக்ஸ்ட்ரா தான். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்ததுன்னா இது கூட ஜாயின் பண்ணிவிட்டு கொடுங்க, அந்த துணி கொடுங்க. இல்லை, இதுவே பிரசாதமாக இருக்குது, அப்படியே வச்சு தைச்சிடுமா. வேஸ்ட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இதுவும் அப்படி நல்ல பக்கம் உள்ள வச்சுட்டு ஒரு ஸ்டெப்பு செகண்டு மடிச்சிடுங்க. உள்ளே விட்டு மடிங்க. கீழே இருக்கிற பீஸ் பெருசாக இருக்குது. தீபிகா மடிங்க. 2 பின்பாகம், இது முன்பாகம், ரெண்டும் மடிப்பு. முகத்து முன்னாடி என்ன இருக்குன்னு சொன்னேன்? மடிப்பு. ரெண்டாவது சுற்றளவுமா, சுற்றளவு இருக்கணும். சுற்றளவுனா இது முகத்து முன்னாடி, இது சுற்றளவு, இது மடிப்பு. இப்போ ஒரு முறை எனக்கு வந்து சுற்றளவு எப்படி எடுக்கணும்னு எனக்கு யாராவது ஒருத்தர் காமிங்க. எங்கேருந்து எடுக்கணுமா சுற்றளவு? எங்கேருந்து ஃபஸ்ட்டு சுற்றளவு எடுக்கணும்? எப்படி எடுக்கணும்? உள்ளேருந்து கை விட்டு எடுங்க. எவ்வளோமா? 38. இப்போ நம்ம வெட்ட போகிற பேப்பரு அவங்களுடைய சுற்றளவு 38. இந்த டேப்பில் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன், கவனிங்க. 38 2ஆக பிரிச்சிருக்கேன்னா, தீபிகா அங்கே கவனிமா. 4ஆக பிரிக்கிறேன்னா, 4ஆக பிரித்தா 4 லேயர் இருக்கா? 4ல் ஒரு பகுதி எவ்வளோ இருக்குது? 9. அப்போ இது 4ம் 9 தானே, ஓகேங்களா? ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அப்போ ஒரு பகுதி எடுத்தால் 9. அது எப்படி எடுக்கணும்னா, முகத்துக்கு முன்னாடி கை கொடுங்க வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? மடிப்பு, இதுதான் சுற்றளவு. நாளைக்கு கேட்ப கண்டிப்பாக சொல்லணுமா நீங்கள். மடிப்பு இப்படி எடுக்கும்போது இதுதான் சுற்றளவு 9. தையல் சேர்த்தா 10. எவ்வளோ சேர்க்கணும்? 1 இன்ச்சு சேர்க்கணும், 1 சென்டிமீட்டர். எல்லாருக்குமே கம்பல்சரி தையலுக்கு சேர்க்கறது 1 இன்ச்சு. அதிகமாக வேணும், இன்னும் எனக்கு அந்த ப்ளவுஸ் டைட்டாக இருக்குது, எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா லூஸ் வேணும்னா இன்னும் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எடுத்துக்கலாம். சொல்லலாம் எடுக்கக்கூடாது, எல்லாருக்கும் 1 இன்ச்சு தான். இது தெரிஞ்சிச்சாம்மா சுற்றல் எப்படி எடுக்கணும் பேப்பரில்? இப்போ இது பின்பாகம், இது முன்பாகம். போகலாங்களா? படம் போடலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் இங்கே எவ்வளோமா எடுக்கணும்? 2 இன்ச்சு. கீழே அளவு அப்படியே மேலே போட்டுக்கலாம். கீழே 2 இன்ச்சு எடுக்கணும். இப்போ மேலே தெரியணும் இல்லைங்களா உங்களுக்கு, அதனால் 2 இன்ச்சு எடுத்துட்டேன், கோடு போட்டேன். தீபிகா கவனியா, கோடு போட்டேன். இப்போ இது 2 இன்ச்சு தான். கீழேயும் மேலேயும் சேம் அளவு தானம்மா நீங்கள் தைச்சிங்க? ஞாபகம் இருக்கா? இப்போ அப்படியே கீழேயும் போட்டுக்கிறேன். கீழேயும் மேலேயும் சேம், முடிஞ்சிச்சு. இப்போ இங்கேருந்து இது உயரம், இது அகலம். இப்போ இது உயரத்தை சுற்றளவு முடிஞ்சிச்சு, அது இப்போ கவுண்ட் பண்ணக்கூடாது. சுற்றளவு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு, அது இப்போ சேர்க்கக்கூடாது. இப்போ நான் உயரத்தை எடுக்கிறேன். அந்த ப்ளவுஸில் பாட்டி ப்ளவுஸில் எவ்வளோ? 15.5. ஜானு கிட்ட வாமா. 15.5. தையல் சேர்த்தா 16. அப்படியே கோடு போட்டுக்கலாம்.
இப்போது இந்த பாயிண்ட்டு போட்டுக்கலாம். பாக்ஸ் வந்துச்சாம்மா. இப்போ இது மட்டும் தான் நம்மளுடைய கட் பண்ணுறது, இது எல்லாம் வேஸ்ட்டு. இதெல்லாம் பேப்பர் வேஸ்ட்டு. அப்போ நீங்கள் பேப்பரில் வீட்டில் ஒர்க் செய்யும்போது எப்படி செய்யணும், இதை மட்டும் தான் கவுண்ட் பண்ணணும். இதெல்லாம் பாக்ஸ் கரெக்டாக நீங்கள் போடணும். நீங்கள் இருக்கிற பேப்பரை அப்படியே மடித்து போட்டு அளவு எடுக்கக்கூடாது. முதல்ல சுற்றளவு எடுத்துடணும். எடுத்து பாக்ஸு ஹைட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் தான் மற்றது கழுத்து, ஷோல்டரு, ஆம்கோல். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல. நம்ம போட்டுருவியா தீபிகா? போடுவியா? அதில் போட்டு பார்க்கலாம். சுற்றளவு முதல்ல எடு. 9.5 கையில் சேர்த்தா 10. இங்கேருந்து எடுக்கணும், மடிப்புலேருந்து எடுக்கணும். இப்படிதான் 9.5 கையில் சேர்த்தா 10. இந்த கோடு இப்படி போடுமா? அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து 2 இன்ச்சு இந்த கோடு போட்டுட்டு கீழேயும் ஃபோல்ட் பண்ணி அப்படியே போடுமா. நான் தீபிகா இது போட்டு வை, நான் இவங்களை முடிச்சுட்டு வரேன். முதல்ல இந்த கழுத்து வருமா, கழுத்துக்கு ஒரு அளவு இருக்குது. என்னது? 2.25 தையலுக்கு 2 கிடையாதுமா. முதல்ல வந்து 2.25 நம்ம கழுத்தோட அளவு எடுத்தோம் இல்லைங்களா. முதல்ல கீழேயும் பின்பாகத்தையும் முன்பாகத்தையும் சேர்த்துடலாம். இது வந்து உள்ளே இருக்கிறது தான் தையல். அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் எடுத்துனீங்களா 1/4 இன்ச்சு, அந்த 1/4 இன்ச்சிலேருந்து இங்கே பாருங்கள் அவங்களுடைய ஷோல்டர் 2 தையலுக்கு சேர்க்கணும். சேர்த்தாச்சுங்களா? இப்போ கவனிங்க, இது வந்து பாக்ஸ் சும்மா போட்டிருக்கேன். போட்டேன். இப்போ கழுத்து அகலம் எடுக்கிறோம், ஹைட் எடுக்க போகிறோம். ஷோல்டர் எடுத்தாச்சு, ஆம்கோல். இப்போ கழுத்தோட உயரம் எவ்வளோன்னா 6 சென்டிமீட்டருமா. 6. முன்கழுத்து இது. பின்கழுத்து அப்படியே பாயிண்ட் வச்சு இதை பாருங்கள் முடிஞ்சிச்சு. ஷோல்டரும் முடிஞ்சிச்சு. ஆம்கோல் அப்படியே டைரெக்டாக அவங்களுக்கு என்ன அளவுன்னா 5.5. இது பாருங்கள் 5.5 இருக்காமா. பாக்ஸ் வந்துச்சுங்களா. இப்போது முன்கழுத்துக்கு இங்கேருந்து 1 இன்ச்சு இதை ஷேப்பாக எடுத்துக்கலாம். பின்கழுத்து இப்படி மடிக்கணும், தனியாக எடுக்க தேவையில்லை. 1/2 இன்ச்சு ஓகேங்களா. பாக்ஸ் ஆம்கோல் இங்கேருந்து 2 இன்ச்சு 2, இங்கே ஒரு பாயிண்ட்டு 1. இதுக்கும் சேர்க்கணும். இங்கேருந்து 2 வைக்கணுமா? ஆமாம், இங்கேருந்து இந்த இடம் ஒரு பாயிண்ட்டு, இந்த இடத்துலேருந்து இந்த இடம் ஒரு பாயிண்ட்டு, இந்த இடத்துலேருந்து இந்த இடம் ஒரு பாயிண்ட்டு, அப்படியே சென்டர் ஒரு பாயிண்ட்டு. இதிலிருந்து டச் பண்ணி இப்படி வலிக்கி முடிஞ்சு. இங்கேருந்து ஒரு பாயிண்ட்டு, இங்கேருந்து 2 பாயிண்ட். ஆமாம், இங்கேருந்து ஒரு பாயிண்ட்டு முதல்ல எடுத்து இந்த கவ் வரைஞ்சிடணுமா. செகண்டு வரைஞ்சிட்டு பிறகு இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு சென்டரில் மார்க்கு எவ்வளோன்னா அது 3/4 இன்ச்சு இருக்குங்களா. கரெக்டாக 3/4. முதல்ல நான் இந்த படம் எல்லாம் நம்ம நோட்டில் இது பாருங்கள், நம்ம நோட்டில் இருக்குது பாருங்கள். இது அப்படியே நீங்கள் காப்பி பண்ணுறீங்க. இந்த படத்தை அப்படியே இப்படி உட்காந்துருக்கீங்களா, இந்த நோட்டு இந்த பொசிஷனில் இப்படி வைக்கணும். வச்சுட்டு அப்படியே ட்ரா பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் வராது. சரிங்களா? வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வெட்டிக்கோங்கம்மா, தனித்தனியாக வெட்டுங்க. வர்க்கத்து எல்லாமே செய்யணும். இது தனியாக இருந்தால் பாருங்கள், இது 4 பீஸாக வெட்டணும். 4ன்னா இதில் 4 இருக்கா, இது 4ஆக வெட்டணும். இது மட்டும் தனியாக 2ஆக வெட்டணும், முன்பாகத்தை மட்டும். இது 2 வெட்டுங்க. ஓகே பாருங்க, கொஞ்சம் ஃபினிஷிங்கோட அடுத்த முறை செஞ்சுருக்கோம். கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஃபினிஷிங் அதான் ஃபினிஷிங் வரலைங்களா? இன்னும் ஃபினிஷிங்கோட வரும். அந்த உளுத்தல் அந்த இதெல்லாம் நீட்டாக வரணும். செய்யல இன்னும் நீட்டாக இருக்கும் போது நல்லா சூப்பரான லுக் வரும். போதுங்க. இப்போ இந்த துணியில் வந்து வைக்கிறீங்க. சரிம்மா, வேஷ்டி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க.
வேஷ்டி வேணும்னா சொல்லுங்கம்மா, நான் அரேஞ்ச் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துடுங்க, மேலே இருக்கிறது ஃபுல்லாமே. கட் பண்ணியிருக்கேன். 2 கைகளுக்கு 2 உள்வாங்கி 2 வெட்டிட்டு கரெக்டாக இருக்கணும். ஷேப் சரியில்லைம்மா. இது வந்து கைக்கு அனோசி கரெக்ட். ஓகே தாம்மா. ஹர்கத்து கண்டிப்பாக செய்யணும். ஷேப் வெட்டிட்டு நீங்கள் கைக்கு அதை எடுங்க. என்னாச்சு? பரவாயில்ல. பேப்பரு தப்பாகிறது தான் பேப்பரு, ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் பேப்பரு. பயப்படாமல் வெட்டுங்க, தப்பானாலும் பார்த்துக்கலாம். நேராக கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகே. வேறு ஏதாவது அது எப்படி இருக்கு பாருங்க. அப்படிதான் இருக்கா? சரி. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பட்டுன்னு அட்டாக் ஆகும். சரிங்களா? வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிக்குவாங்க. சரி அம்மா வீட்டுல இருந்து சரி ஓகே, இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த முறை வந்து வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது பாயிண்ட். இந்த பாயிண்ட்டில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா 80, 90, 100 அப்படின்னு அளவு எடுப்போம். அவங்கவுங்களுக்கு அந்த அளவுன்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டில் தான் எடுக்கணும். இது வந்து இன்ச்சில் நம்ம கட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் எடுப்போம். இது எப்பயாவது ஒரு டைம் யூஸ் ஆகும். இது கொஞ்சம் அடிக்கடி யூஸ் ஆகும். இப்போது பாயிண்ட்ஸில் எடுத்துக்கணும். 1, 2 இருக்குங்களா? இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து பார்ட்டி ப்ளவுஸ். இப்போ அவங்களுடைய 3 நாள் பேக் இங்கே கை வைங்க. இப்போது சேம் வரும்போது லைட்டாக மேலே ஒரே கட்டிங்கன்னா அதனால் 1 மீட்டர் எடுத்துக்கணும். 1 மீட்டர்னா 100. கட் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக. இந்த பக்கம் கட் பண்ணியிருக்கேன். எப்படி வேணாலும் கட் பண்ணுங்க. ஒரு மீட்டர். இப்போ இந்த கோடில் வெட்டிடுங்க. இந்த கோடு கரெக்டாக இருக்குது. இந்த கோட்டில் வெட்டிடுங்க. இது மட்டுமா தனியாக 2 பீஸ் மட்டும் தீபிகாவா? மேலே மேலே மட்டும். நாளைக்கு இன்னும் 1 சேர்த்துருவியா? கழுத்து மட்டும் சேர்த்துருவியா நாளைக்கு? 2 கால் தானேக்கா? அங்கெல்லாம்மா அங்கே போகக்கூடாது. கொடு இங்கே போ. 2 கால் எங்கே போகணும்னா கழுத்து இங்கே இருக்குது. இது இறக்கும். இது வரைக்கும் ஓகே. நாளைக்கு இது 1 மட்டும் சேரு. 2 கால் இங்கே தான் 2 கால் வரும். இதை சேர்த்து கோடு போட்டு எனக்கு காமிச்சிடணும். ஓகேண்ணா? இப்போ இங்கேருந்து ஒரு பாயிண்ட் தைகளுக்கா ஷோல்டர் வந்து 2 நம்ம நோட்டில் இருக்குது. பார்த்து நீங்கள் கரெக்டாக போடணும். நோட்டு இந்த பக்கம் வச்சுக்கணும். ஆம்கோல் பாக்ஸ் 5. ஆம்கோல் பாக்ஸ் 5. முன்கழுத்து அப்படியே 6 சென்டிமீட்டர் டேரெக்டாக எடுத்துக்கோ. பின் கழுத்து இங்கே அப்படி வச்சு பின்னாடி இங்கே மடிக்கணும். எடுத்தாச்சு. இப்போ பாயிண்ட்டை மட்டும் வரையலாமா? இங்கேருந்து இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கா? இங்கேருந்து அதே பாயிண்ட்டு, இங்கேருந்து ஒரு பாயிண்ட்டு. இப்போ இதுக்கும் டெஸ்ட் பண்ணி இப்படி வளைச்சிடணும். இங்கேருந்து சென்டர் மார்க் பண்ணி இப்படி வளைச்சிக்கணும். முடிஞ்சது. இப்போ முன்கழுத்துக்கு இங்கேருந்து ஒரு பாயிண்ட்டு 1 இன்ச்சு. முடிஞ்சது. பின்கழுத்து எப்பயுமே டீப்பாக இருக்கும் இல்லைங்களா? பின்கழுத்து எப்பயுமே அழகாக இருக்கும் பார்க்கும்போது. அதுக்கு 1/2 இன்ச்சு தான். முன்கழுத்துக்கும் பின்கழுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, மாற்றக்கூடாது. இது வெட்டுமா? அவங்க வெட்டாங்க இல்லைங்களா? சேமாக வெட்டணும். இது 4, இது 2ஆக வெட்டணும். இது 1 1ஆக வெட்டணும். சிங்கிளாக தனித்தனி பார்ட். பேக்கு ஃப்ரண்ட்டு தனித்தனியாக வெட்டணும். புரியுமா? இன்னும் ஓப்பன் பண்ணுங்க. அவ்வளோ மடிங்க. எப்படி மடிங்க? கட் பண்ணுமா? முகத்துக்கு முன்னாடி மடிப்பு இந்த வட்டம் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல இந்த ஓப்பன் இருக்கணும்.
ஒரு அடையாளம் உங்களுக்கு ஒரு அடையாளம், தெரியாததுக்கு ஒரு அடையாளம் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ மடிப்பு இருக்கா, முகத்துக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப்பு மடிப்பு, சுற்றளவு. நம்ம எடுத்த சுற்றளவு இருக்கணும். இது பாருங்கள் இருக்கா? நீ உட்காந்துருக்கீங்களா, முகத்துக்கு முன்னாடி மடிப்பு, இது மடிப்பு, இது சுற்றளவு இருந்தால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இப்போ வரும். இது ஒரு ஸ்டெப்பு. இப்போ பின்பாகத்தை முதல்ல மார்க் பண்ணலாம். அதுக்கு ஒரு அளவு இருக்குது, அளவு சொல்லலை, ஓரலாக பாருங்கள். முடிஞ்சிச்சு. இப்போ இது உயரம் எடுக்க போகிறோம். தையலுக்கு சேர்க்கணும். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல வச்சுட்டு மடிக்கணும். ஓகேங்களா? ஸ்கேல் எடுக்கணும். இப்போ கீழே இருக்கிற அளவு இருக்குங்களா, மேலே போடணும். இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிடலாமா? இது பாட்டி ப்ளவுஸு சேமாக வரும். நம்ம ப்ளவுஸு கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். முதல்ல இது முடிக்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நமக்கு அது ஈஸியாக இருக்கும். இதுவும் நமக்கு தேவை தான். சத்தம் அதிகமாக வருது. ஸ்டீஃபா மிஷின் சத்தம் அதிகமாக உள்ளது. சரிங்களாம்மா? கீழே இருக்கிற அளவு மேலே போட்டுக்கணும். இங்கே கழுத்து வரும், ஷோல்டர் வரும். இது ஆம்கோல். ஆம்கோல்னா என்னென்னா இந்த கையோட அளவு வட்டம், அது ஆம்கோல் சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? இப்போது கழுத்து எப்படி எடுக்கணும்னா அதுக்கும் பாயிண்ட் இருக்குது. நான் உங்களுக்கு பாயிண்ட்டெல்லாம் கிளியர் பண்ணுறேன். முதல்ல அப்படியே பாருங்கள், ஓரலாக பாருங்கள். ஃபஸ்ட்டுன்றதுனால என்ன செய்கிறேன், எப்படி வருது, கட்டிங் எப்படி வரும். இங்கே ஒரு பாயிண்ட்டு, ஷோல்டருன்னா இந்த ஷோல்டரு, அதுக்கும் தையல் சேர்க்கணும். இப்போ ஹைட்டுக்கு எப்படி நான் தையல் சேர்க்கணும், இந்த கோடு அதே மாதிரி எடுத்துகிட்டு ஆம்கோல் சொன்னேன் இல்லைங்களா, ஆம்கோல்னா அது ஒரு 5 அவ்வளோ. பாக்ஸ். இப்போ கழுத்து இந்த உயரம்னா இந்த உயரம், இது அகலம்னா இந்த அகலம். இப்போ அகலத்தை எடுத்தாச்சு. உயரம் அப்படியே டைரெக்டாக 6 இன்ச். 6 பின் கழுத்து இருக்குங்களா, பின்பாகத்துக்கு அப்படியே 5. அவ்வளோதான். பாக்ஸ் போட்டுட்டோம். பாக்ஸ் போட்டுட்டு அந்த வளைவுக்கு மட்டும் பாயிண்ட் இருக்குது. அது எப்படின்னா இங்கேருந்து ஒரு பாயிண்ட் இருக்குது வளைவுக்கு 1 இன்ச்சு. பின்னாடி இதில் 5 வச்சிங்க, இதில் 6 வச்சிங்க. ஆமாம்மா, அதே இதில் 1 இன்ச்சு கம்மியாக பண்ணி 5 வச்சுருக்கீங்க. ஆமாம், அரை இன்ச்சு கம்மி பண்ணு. 5.5 எடுத்தேன். நம்ம எல்லாமே நோட்டில் இருக்குது, படம் இருக்குது. அந்த எல்லாமே நம்ம நோட்டில். உங்கள் நோட் கொடுங்கம்மா. ஃபஸ்ட்டேன்றதுனால உங்களுக்கு எல்லாமே சொல்லும்போது புரியாது, அதனால் ஓரலாக பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். இப்போ நீங்கள் நாளைக்கு நம்ம செய்யும்போது ப்ராப்பராக ஸ்டெப் 1 2 அவங்களுக்கு சொல்லுவேன். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு இதுக்கப்புறம் தான் இது வரும், இதுக்கப்புறம் இது எடுக்கணும்னு உங்களுக்கு புரியும். அதனால தான் உங்களுக்கு அப்படியே ஓரலாக பார்க்க சொன்னாங்க. பாருங்கள், எல்லாமே இந்த நோட்டில் எல்லாமே இருக்குது. கழுத்தோட உயரத்துலேருந்து அகலத்துலேருந்து ஷோல்டர்லேருந்து ஆம்கோலேருந்து எல்லாமே இருக்குது. இப்போது இது பார்த்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணணும். எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா, அதனால இப்போ ஓரலாக பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு ஆம்கோலுக்கு பாயிண்ட் இருக்குது. இது முடிஞ்சிச்சு. இது முன்னாடி ஏன் 1 இன்ச்சு வரணும், பின்னாடி ஏன் அரை இன்ச்சு வரணும், அதுக்கும் நான் சொல்லுவேன். நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டுன்றதுனால எல்லாமே சொல்ல முடியாது. முதல்ல இதுதான் அப்படி தெரிஞ்ச பிறகு நீங்கள் எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். சரி சார். இப்போது இங்கேருந்து ஒரு கார்னர் ஒரு பாயிண்ட், அந்த வளைவு சொன்ன இல்லைங்களா, இங்கேருந்து 2 இன்ச்சு இங்கே ஒரு பாயிண்ட் டச் பண்ணணும். இதுக்கும் சென்ட்ரு முடிஞ்சிச்சு. இது ஹைட் எடுத்துல வயரம் இது பின்பாகம், இது முன்பாகம். பாட்டி ப்ளவுஸ் பொறுத்தவரை சேமாக இருக்கும். இந்த
இங்கே எப்படி டக்ஸ் வரும் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா தெரியல, இங்கே டக்ஸ் வரும், சிங்கிள் டக்ஸ் தான் வரும் பார்ட்டி ப்ளவுஸ்க்கு. சேம் மெத்தடு தான் பாவாடை சட்டை. இது இல்லாமல் பாவாடை சட்டை கை வச்சு பஃப் கை வச்சோம்னா இறக்கத்தை இன்னும் கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு அதிகம் பார்த்தீங்கன்னா பாவாடை சட்டை. பசங்க சின்ன குழந்தைங்கள ஷர்ட் வருங்களா அந்த பாவாடை இந்த நெக்குக்கு பதிலாக வேறு டிசைன் வந்துடும், அவ்வளோதான். அப்போ இது உங்களுக்கு தேவை தான், ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதை வச்சு அப்படியே நம்ம இது தெரிஞ்சுட்டா நம்ம பாவாடை சட்டைக்கு போயிடலாம். இது வெட்டுறோம் பாருங்கள். என்னம்மா பண்ண ஜானு? அளவு தெரியாமல் இந்த வரம்மா இவங்க முடிச்சுட்டு ஓடி வந்துடும். பொறுமையாக அப்படி மடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு டேன்றதுனால நானே வெட்டுறேம்மா. நாளையிலேருந்து நீங்கள் கொண்டு வரலையே அக்காவுக்கு. எப்படி வளைக்கணும் எப்படி வெட்டணும்னு தெரியணும் இல்லையா உங்களுக்கு ஜானு? எப்படி வளைக்கணும் வெட்டணும்னு தெரியணும் இல்லைங்களா? அதனால நான் உங்களுக்கு நான் வெட்டி காமிக்கிறேன். இதை அப்படியே திருப்பிட்டு இந்த 4 லேயர் இருக்கா அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த ரவுண்ட்லேயே வெட்டலாம் பாருங்க. மடிச்சோம்னா 4 அது பாருங்க. அப்போது இந்த பாயிண்ட் வந்து முன்பாகத்தை மட்டும்தான் வெட்டணும். இது பாருங்க. ஓகேவா? இங்கே இப்போ ஹர்கத் பண்ணலாம். இந்த முன்பாகத்துக்காக ஒரு அடையாளம். ஜானும் சைலண்ட். இப்போ இந்த கூட போட்டோம் இல்லைங்களா? ஹர்கத். கீழே வெட்டக்கூடாது, மேலே மட்டும். இதுதான் முன்பாகம் ஓப்பன் பண்ணணும். அதனால் ஹர்கத் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிரித்து காமிக்குவாமா? பிரிக்கிறேன் பாருங்கள். ஜானு அப்பா பேசிக்கிட்டே இருக்காங்கப்பா. கம்மிருமா, கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகுதுல்ல, வாய்ஸ் இதுவாகுமா பாருங்கள். வீடியோ சரியாக பிடிக்கும். ஓகேம்மா, நாளைக்கு இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கட்டிங் ஒர்க்கு உங்களுக்கு முடிஞ்சிச்சு. நாளைக்கு மறுபடியும் கட்டிங் ஒர்க்கு இருக்குது. நாளைக்கு கிளாஸு மறுபடியும் எடுத்துகிட்டு வரும். டெய்லி கட்டிங் ஒர்க் இருக்குது, தைக்கிற ஒர்க்கு இருக்குது. 1 hour 1 hour. சரி மடித்து வச்சுடுங்க. வேறு மார்க்கு இருக்கா? அதே கலர் இருக்குமா? ரோஸ் கலர் அது जरा बड़ा देना. हाँ ना चाचा. சரிம்மா. ஹைட்டு 14 உங்களுது? हाँ 14 தையல் சேர்த்து மடிச்சுக்கலாமா? நான் ஒரு பாயிண்ட் கேட்பேன், சொல்லணும். ஓகே சாச்சா. இப்போ இந்த துணியில் ஹைட்டு கம்மியாக இருக்குது. கீழே நம்ம கீழே இருக்கிற அளவு மேலே போடுவோம்ல, ஆமாம் சாச்சா. இதில் போட தேவையில்ல. ஆனால் ஆல்ரெடி நமக்கு தெரியுது. ஓகே சாச்சா. இப்போ கீழே இருக்கிற அளவு மேலே ஷோல்டரில் போடலாமா போடக்கூடாது? போடணும் சாச்சா. இப்போ இங்கே என்ன வரும்? கழுத்து, அப்புறம் ஷோல்டர், ஷோல்டரு, ஆம்கும். கழுத்து அகலம் எவ்வளோ வைக்கணும்? 2.25. மாடலிங்கா நார்மல்? கீழே போடலாமா போடக்கூடாதாம்மா? போடணும் சாச்சி. பின் கழுத்து, பக்கத்தில் தையல், அதுக்கப்புறம் ஷோல்டர், 2 எடுத்துக்கலாம். சென்டர் கோடு போடணுமா போடக்கூடாது? போடணும். உங்களுக்கு கழுத்து நான் இதுக்கப்புறம் நான் அளவு எடுக்கிறேன். இது வரைக்கும் ஓகே கரெக்ட். இதுக்கப்புறம் அளவு நான் எடுக்கிறேன் பாருங்க, கவனிங்க. அளவு இல்லை இல்லைங்களா? அளவு எடுத்து எப்படி போகிறதுன்னு கவனிங்க. அவங்களுக்கு கழுத்துக்கு 6 இன்ச்சு போதும். டைரெக்டாக எடுத்தாச்சு. சேம் தான், எப்பயும் போல் 1 இன்ச்சு வளைச்சிக்கலாம்.
கழுத்து முடிஞ்சிச்சு. பின் கழுத்து சச்சி இதில் டிசைன் இருக்குது பின்னாடி. சரிம்மா. அப்போ பின் கழுத்து வெட்ட தேவையில்ல, சாரி முன் கழுத்து வெட்ட தேவையில்ல, அர்க்கத் மட்டும் பண்ணிக்கலாம். சரிங்களா? காமிங்க. நல்ல வேலை சொன்னேன், ஒர்க் இருக்குது. அப்போ இந்த ஒர்க் இருந்தால் பேக்கு ஃப்ரண்ட்டு வெட்ட தேவையில்ல, அப்படியே மேலே போட்டு வெட்டிட்டு கேன்வாஸ் வச்சு திருப்பிடலாம். சரி. அவங்களுக்கு செஸ்ட்டு பாயிண்ட் வைக்கலாம். அஞ்சரை அவங்க கொஞ்சம் குண்டாக இருப்பாங்கல்லம்மா. 13 தையலுக்கு 2. அவங்களுக்கு ஆம்கோலோட டெப்த் வந்து 5.25. இங்கேருந்து ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, சென்டர். இருந்துச்சுங்களா? 9. அவங்களுடைய ஆம்கோலோட அளவு 9. 9 9 18 எடுத்தாலும் வந்துச்சாமா? சரி, இப்போ வெட்டுங்க. இங்கே டைரக்ட் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கணும், அர்க்கத் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணுங்க. இந்தாங்க. இப்படியே ஓப்பன் பண்ணுமா? பூரா கராலாம். ஃபுல்லாக வாங்க, இது வரைக்கும் வாங்க. கழுத்து வெட்டக்கூடாது, ஃப்ரண்ட் பீஸை மட்டும் வெட்டிடுமா. கேட்கல, ஸ்டாப் கரு. அர்க்கத்தா கரு. என்னாச்சு? கழிச்சு கட்ட மாட்டீங்க. சிசர். சரி, வெட்டுங்க வெட்டுங்க. சிசரை நேராக பிடிக்குமா? சாய்க்கிறியம்மா, கொடுமா. இங்கே பாரு, வாங்க பாரு, இது எடுத்துக்கோ. இங்கே பாருங்கள், சிசர் எப்படி இப்படி பிடிக்கிறம்மா. நீ ஸ்ட்ரைட்டாக இப்படி பிடிச்சி இங்கே பாரு, முன்னாடி மட்டும் இப்படி வலிச்சு. கொஞ்சம் ஜுக்ஜா தானே, அது தானாக சாஞ்சிடுது. சாயக்கூடாது, முதுகில் பழகுது. பேச மட்டும் வருது இல்லை. எங்கே பாரு, எப்படி வெட்டுறேன், அவ்வளோதான். நீ கிராஸ் பண்ணி வெட்டும்போது துணி அப் டவுனாக இருக்குமா. இங்கே அர்க்கத்தை, இங்கே அர்க்கத்தை, மேலே போட்டு வெட்டிடலாம். எடுங்க, அது எடுங்க. பேக் கொடுங்க ஃபஸ்ட். பிளாக் பீஸ். நான் பாருங்கள், கழுத்து வெட்டலை. ஓகே சச்சி. வெட்டக்கூடாது.
ஜானு என்ன பண்ணோம் எக்ஸ்ட்ரா ஆட்டணுமா அப்படியே சேமாக வைக்கணுமா ம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும் எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும். ம் பின் பண்ண முடியாதுமா அப்படியே கட் பண்ணுங்க முழுமையாக கட் பண்ணுங்க நான் கட் பண்ணுவா பார்த்தா இருக்காது கட் கட் ஏய், ஸ்டாப் ம் இங்கே வா இங்கேருந்து இப்படி வந்து அது எதுக்காக கைக்கு அது கை கை எடுங்க இதை ஸ்டிக்கு அப்படியே நிறுத்திடணும் அப்படியே திருப்பணும் அப்படியே சிசர் இப்படி திருப்பி இப்படி வளைச்சி வச்சுட்டோம் சிசர் எங்கே திரும்புது? நாம தான் திரும்பி திரும்பி வரோம். நீ தான் திரும்பி வர நீ திரும்பி சிசரை சாரிக்கா சாரிக்கா. வெட்டுங்க வெட்டுங்க சிரிக்காதீங்க சிசரை திருப்ப முடியாது நீ தான் திரும்பணும் பத்தியா பத்தியா பண்ணிட்டு பத்தியா வேலை ஒன்றும் இல்லை. இழுக்கக்கூடாதுமா இங்கே பாருமா நீ பண்ண மிஸ்டேக் இருமா ஜானு விளையாட்டு தானே நிறைய இருக்குது ஜானு உங்ககிட்ட எப்படி இருந்தாலும் சார்ஜ் இருக்கிற நம்பிக்கை தான். எது பண்ணாலும் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நான் செய்ய மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க. நீங்கள் தான் செய்யணும்னு சொன்னால் என்ன செய்வீங்க? செய்ய மாட்டேன். சரி சரி யார் தான் அந்த கிளாஸை கண்டுபிடிச்சாங்க? விடுமா எல்லாத்தையும் நம்ம இப்போ நிறையா பேர் கலைக்க என்ன கட் பண்ணுறது எங்கே உட்காந்துக்கிறேன் வா மற்றவங்களெல்லாம் எழுப்பிட்டு நீ கட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஃப்ரீ இடம் வேணும் உனக்கு. அதுக்குதான் ஒரு அம்மா எடுத்து விட்டு வச்சுக்கிறோம் நாங்கள். சரி சரி உட்காருங்க வாங்க ஏஞ்சிட்டா நான் வந்து உட்காருங்க. அது கை பீஸ் கொடுங்க ஜானு எங்கே இருக்கு? இதில் இருக்கா? இதில் கை கட் பண்ண கீழே ரெண்டு கைக்கு வரணும்னா இந்த இப்படி தான் வைக்கணும். இப்படி தான் வைக்கணும் சரியா? அதனால ஒரு கையில் வந்து அப் டவுன் தான் இருக்கும். ஸ்டெப்பாக ஒரு நிமிஷம். ஒரு கல் அப் டவுன் தான் இருக்கும். அது பேக்கை எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஒரு கல் இருக்கும். அது ரைட் கையை வச்சுட்டு முடிச்சிடலாம். இப்போ இவ்வளோ எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணணுமா? 3 பீஸை ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இது எது வரைக்கும் தைச்சிக்கிறோம்? கை இந்த முட்டி மேலே வரைக்கும் வருமா இல்லை முட்டி வரைக்கும் வருமா? முட்டி கீழே வருமா? முட்டி மேலே தான். இந்த முட்டிக்கு மேலே 10 இன்ச்சு பாக்ஸோட ஒட்டிக்கிட்டு போகுது. ஜானு வெட்டு எனக்கு வாட்டரில் நான் பிடிச்சதுன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த மடிப்பை வெட்டுமா? அம்மா ஜானு அந்தர் சார் மடிப்பு வெட்டுமா? அந்தர் சார் ஏன் நான் கை வைக்கிறேன்னா நீ இழுத்து கடாசிட தெரியும். ஜாக்கிரதையாக அதுதான் வைக்கிறேன். என்ன நீங்கள் வேலை வைக்கிறதே இப்படியே வச்சுருப்பீங்க. 4 பீஸ் தான்மா. 4 பீஸ் தான் ஜாயிண்ட். 3 சொன்னேன்ல கட் பண்ணி
இது நீ தைச்சே பண்ண விடாது, தனியாக எடுத்து வச்சோம். இதில் தான் நீ எது வேணாலும் பட்டி நாட்டு எது வேணாலும் இதில் ரெடி பண்ணணும். இதில் இன்னும் ஒரு 3 பீஸு ஜாயிண்ட் நம்ம ஜாயின் கொடுக்கணும். 4 பீஸு தைக்கும்போது எப்படி தைக்கணும்னு சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நாளைக்கு வலைக்கும் அஸ்ஸலாம்.